Hi friends, welcome to another video. Parking fees வந்து ஹைக் ஆயிருக்கு சென்னை ஏர்போர்ட்ல. ஸோ இப்போ வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து ஏர்போர்ட் டாக்ஸிஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் காசை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு ட்ரிப்ஸ் முடிச்சுட்டு வந்து அதே காசில் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த நியூஸ். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் காரை வந்து பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 85 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து காரை பார்க் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா 550 ருபீஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலா வந்து 2 வீலர்ஸ்க்கு ஃபார் 2 ஹவர்ஸ்க்கு வந்து 30 ருபீஸ் இருந்தது. அதை வந்து இப்போ 35 ருபீஸ்க்கா மாத்திருக்காங்க. அண்ட் ஃபார் 24 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்ஸ்க்கு வந்து 95 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அது 100 ருபீஸா மாத்திருக்காங்க. ஸோ 5 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார் 2 வீலர்ஸ். ஃபார் கார் பார்க்கிங் வந்து மினிமம் சார்ஜஸ் வந்து 80 ருபீஸ்ல இருந்தது. இப்போ வந்து 85 ருபீஸ்க்கா வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. அண்ட் ஃபார் 24 ஹவர்ஸ் தட் இஸ் 1 டே வந்து 525 ருபீஸ் இருந்தது முன்னாடி. இப்போ வந்து அது 550 ருபீஸ்க்கா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. விச் இஸ் 25 rupees more. இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து எல்லா வித வெஹிக்கிள்ஸ்க்குமே அப்ளிகபிள். தட் இஸ் மினி வேனா இருக்கட்டும், ஒரு சின்ன லாரியா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஹெவி வெஹிக்கிளா இருக்கட்டும். ஹெவி வெஹிக்கிள்லாம் ஃபார் 24 ஹவர்ஸ் 2000 ருபீஸ்க்கு மேல தான் வந்து சார்ஜ் பண்றாங்க. இப்போ ஏர்போர்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கு விட்டாச்சு. ஸோ அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து அந்த அக்ரிமெண்ட்லயே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எவ்ரி 2 இயர்ஸ் பிரைஸ் ஹைக் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத வந்து அந்த அக்ரிமெண்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வந்து பார்த்துட்டு தான் இருக்க போறோம். ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. For more such contents, please subscribe to Pulse Up. I'll see you guys in the next video. Bye.